நீங்க 90s கிட்டா இருந்து உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே 3 பழமையான கோயில் இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்றேன், டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ அம்புஜவல்லி நாயக்க சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டு பக்கத்துல வள்ளிபுரம் அப்படின்ற கிராமத்துல தான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 23 கிலோமீட்டர் வரும். ரொம்பவே பழமையான பெருமாள் கோயில். இந்த கோயில்ல ஆண்டாளுக்குன்னு தனி சன்னதியுமே இருக்கு. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ராம சன்னதி வச்சிருப்பாங்க. திருமணம் மரணம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த கோயிலை வேண்டிக்கிட்ட நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஊருக்கு நீங்க போகும்போது பொன் விளைந்த களத்தூர் ஊரை தாண்டி தான் போய் ஆகணும். பொன் விளைந்த களத்தூர்ல 3 பழமையான கோயில் இருக்கு. அந்த கோயிலுமே தரிசனம் பண்ணிட்டு போங்க. நரசிம்மர் கோயில், ராமர் கோயில், முருகர் கோயில் 3 பழமையான கோயில்களை தரிசனம் பண்ணிட்டு லாஸ்டா வள்ளிபுரம்ல இருக்க ஆதிகேசவ பெருமாள் கோயில தரிசனம் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா காலையில ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங்ல 5ல இருந்து 6 மணிக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க. கோதண்டராமர் கோயில்ல விஷ்ணு பகவான் சயன கோலத்துல பக்கத்துல லட்சுமணனோட காட்சி அளிப்பாரு. இந்த நாள் பழமையான சக்தி வாய்ந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.